கலைமாமணி முனைவர் அழகு ராமசுவாமி அவர்கள் நாமுழவு என்று சொல்லக்கூடிய முகர்சிங் இசையில் கலைமாமணி ஸ்ரீரங்கம் கண்ணன் ஐயா அவர்களின் பிரதான சீடர். கடந்த 40 ஆண்டுகள் இசைத்துறையில் அனுபவமிக்க இவர் அகில இந்திய வானொலியின் பி கிரேட் இசைக்கலைஞர் ஆவார். வணிகவியல் துறையில் இளங்கலையும் தமிழ் துறையில் முதுகலையும் பட்டம் பெற்றுள்ள இவர் முகர்சிங் இசையில் முனைவர் பட்டம் பெற்ற சிறப்புக்குரியவர். இவரின் தனிச்சிறப்பு நாட்டியத்துறையில் மிகச்சிறந்த முகர்சிங் இசைக்கலைஞர் என்பதுதான். நமது நாட்டில் முகர்சிங் இசையோடு லைவ் எஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லக்கூடிய நேரலை சிறப்பு ஒலி இசைக்கருவிகளை நாட்டியத்திற்கு இசைக்கக்கூடிய ஒரே இசைக்கலைஞர் என்பது ஒரு பெருமையான செய்தி. கடந்த 2022ஆம் ஆண்டு சகா குடியரசு நாட்டில் நடைபெற்ற உலக அளவிலான முகர்சிங் இசை விழாவில் நமது பாரதத்தின் சார்பாக இவர் கலந்து கொண்டு மிகச்சிறந்த இசை நிகழ்ச்சியை வழங்கி பாராட்டுக்களையும் பரிசுகளையும் பெற்று வந்தார். இது நமது இந்தியாவிற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகும். கலைமாமணி அழகு ராமசுவாமி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆசிய பசிபிக் கூட்டமைப்பில் ஓர் உறுப்பினராக இருந்து நமது நாட்டின் கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்ற கலை சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்து வருகிறார் என்பது பாராட்டுக்குரிய செய்தி. மேலும் அழகு ராமசுவாமி அவர்கள் முத்தமிழ் மொழிக்காக ஒரு குறியீடை உருவாக்கி அதனை புதுச்சேரி அரசிடம் வழங்கியிருக்கின்றார் என்பது பாராட்டுக்குரிய செய்தி. இவரின் திறமையை பாராட்டி புதுச்சேரி அரசு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் ஆஸ்தான வித்வான் முகச்சங்கு கலைக்குரிசில் நாதயோக சிரோன்மணி முத்திரை பதித்த வித்தகர் நந்தி விருது கலை ஞானி நிருத்த சங்கீத ரத்னா இசை பெருநெறி கலாஸ்ரீ சங்கீத சாரதி இந்த விருதுகள் யாவும் இவரின் கலைத்திறனுக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். பிரான்ஸ், ஸ்ரீலங்கா, மலேசியா, வியட்நாம் போன்ற மேலை நாடுகளில் இவரின் முகர்சிங் இசை இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த முகர்சிங் இசைத்துறையில் ஏராளமான மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார். அவர்களெல்லாம் உலகமெங்கும் மிகச்சிறந்த கலைஞர்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவை மட்டுமல்லாமல் ஓவியம், சிற்பம், நாடகம், நாட்டியம் மற்றும் எழுத்துத்துறையிலும் இவரின் திறமை அலாதியானது. ஏராளமான நாடகங்கள், கீர்த்தனைகள், கட்டுரைகள் இவரின் கைவண்ணத்தில் உருவாகியிருக்கின்றன. இவரின் எழுத்துக்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் நூலாக வடிவம் பெற்றுள்ளன. மிகச்சிறந்த டப்பிங் கலைஞரான இவரின் குரல் பல்வேறு விளம்பர படங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. இத்தகைய அற்புதமான மகா கலைஞனை வாழ்த்தி வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.